அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். இனிமேல அந்த வேலையில நீ பாத்துக்க. சரிங்க. நீ ஒரு வாரத்தை அவர்கிட்ட பேசிடுற. வா செந்தில. டேய் கடையை பாத்துக்க, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், உங்க வருத்தம் எனக்கு புரியுது. எனக்கு என்னடா வருத்தம்? இல்ல, பழனிவேல் மாமா நம்ம கடை, புது கடை, அதெல்லாம் அவரு கடையில இல்லன்னா நீங்க வருத்தப்படாதீங்க. அவர் புது கடை ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நம்ம கடை வியாபாரம்லாம் குறைஞ்சிரும்னு நீங்க யோசிக்காதீங்க. அவர் போனதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்பவும் போல கடை ஓஹோன்னுதே போகும். குமரேச மாமாவும் இல்ல, அண்ணனால தனியா சமாளிக்க முடியாததேன். வேணும்னா வேற யாராவது கூட வேலைக்கு எடுத்துக்க, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். வேற ஏதாவது ஆள் இருந்தா நானே கூட சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க. ஏண்டா நான் தைரியம் விளையாண்டு போன்ட்டு யாரும் சொன்னாங்களா? ஏடா சரவணா, நீ எதுவும் சொன்னியா? அப்பா தலையில துண்டை போட்டு ஓரமா உட்காந்து ஆளுக்கு இருக்காரு. இல்லப்பா, நான் எதுவும் சொல்ல. இப்ப எதுக்கு வந்து துக்க விசாரிச்சுக்கிறியா? இல்ல, நான் துக்கம்லாம் விசாரிக்க வரல. வேற என் வாழ்க்கையில துரோகத்தை பாக்குறது இதான் மோத்தடம் நினைச்சுக்கிறியா? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாத்துட்டேன்டா. சொந்தக்காரன் தெரிஞ்சு அறிஞ்ச வேண்டிய எல்லாரும் துரோகத்தையும் தாண்டி தாண்டங்க நான் வந்திருக்கேன். இல்லை, நான் பாத்துக்கிறக்க வளர்ந்தவன். ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சுட்டா அதை நினைச்சு நாளுக்கு இருப்பேன் நினைச்சாங்க. அப்படி நான் சொல்லல. அப்பா, தம்பி ஏதோ அக்கறையில. இல்லை, யாரோட ஆறுதல் அக்கறை எனக்கு தேவையில்லடா. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அனாதை இருந்தேன் பாத்தியா? அப்பயும் சரி, இப்ப இவ்வளவு பெரிய குடும்பம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, யாரையும் நம்பி இந்த பாண்டிய வரலடா. இல்லை, யாரு கடையில இருந்தாலும் இல்லைன்றாலும்